खण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரியானை நதிக்கமரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜன் பேரருளால் அஷ்டாவக்ர கீதை 18வது அத்தியாயம் 48வது ஸ்லோகம் நாம் காண வேண்டும். One whose mind is emptied and conflicted by the mere hearing of truth sees nothing to do, nothing to avoid, nothing to warrant his indifference. உண்மையை வெறும் காதால் கேட்ட மாத்திரத்திலேயே யாருடைய மனம் வெறுமையாகவும் முரண்பாடுகள் அற்றதாகவும் மாறுகிறதோ அவன் செய்வதற்கு எதுவும் இல்லை, தவிர்ப்பதற்கும் எதுவும் இல்லை, தான் பற்றற்றவனாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லை. அதாவது ஞானம்ங்கிறது இதை விட எளிதானது எதுவுமே இருக்க முடியாதுன்னு சொல்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அதாவது பிரம்மஸ்வரூபம், பிரம்ம உணர்வு, எனக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு குட் மார்னிங் மெசேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நான் அனுப்பிச்ச மெசேஜ்ல இருப்பு உணர்வுக்கும் இருப்புக்கும் சைதன்யத்திற்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்போம். சரியா? அப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மன உணர்வானது மாறிக்கொண்டே இருக்கலாம், ஆனால் உண்மை உணர்வான இருப்பு உணர்வு அப்படிங்கிறது என்றும் மாறாதது. மாறாத அந்த உணர்வுக்கு பேர் என்னன்னா இருப்பு உணர்வு அப்படின்னு கொடுத்திருக்கேன். அது என்னடா இருப்பு உணர்வு? இருப்பு உணர்வுன்னா நான் இருக்கின்றேன் என்ற உணர்வு, அவ்வளவு. நான் இருக்கின்றேன் என்ற அந்த உணர்வு ஆன்ம உணர்வு என்றும், மற்றபடி அந்த இருந்து கொண்டே மாறிக்கொண்டிருக்கின்ற உணர்வு எல்லாம் மன உணர்வு அப்படின்னுட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் அதுல. சரியா? அப்படின்னா அந்த இருக்கின்ற உணர்வை, நான் இருக்கின்றேன் என்ற உணர்வை, அது எப்போதும் சாஸ்வதமாக இருந்து கொண்டேதான் இருக்கின்ற அந்த உணர்வை, எவராலும் மறக்கவும் மறைக்கவும் மறுக்கவும் முடியாத அந்த உணர்வை நான் என்று உணர வேண்டும். இதுதாங்க ஆன்மீகம். சரியா? மோட்சம், விடுதலை, ஆன்மீக லட்சியம் எல்லாம் ஒண்ணும் இல்லை, இயல்பாக இருக்கின்ற அந்த உணர்வு, எப்போதும் இருக்கின்ற உணர்வு. அது எப்படி இருக்கும்? இருக்கிறேன் என்ற உணர்வு. இந்த உணர்வு தான் பிரம்ம உணர்வு, சைத்தன்ய உணர்வு அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த உண்மையை வெறும் காதால் கேட்ட மாத்திரத்திலேயே எந்த உண்மைன்னா இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன்ல அந்த உண்மை. சைத்தன்ய உணர்வுன்னா என்னன்னு இப்ப நான் பேசினேன் இல்லையா, அந்த உண்மை. இதை வெறும் காதால் கேட்ட மாத்திரத்திலேயே யாருடைய மனம் வெறுமையாகவும் முரண்பாடுகள் அற்றதாகவும் ஞானி ஆயிட்டு, அவ்வளவுதான். So just the moment when you hear that you are the base consciousness of all consciousness அப்படின்னு கேட்ட மாத்திரத்துல ஆட்டோமேட்டிக்கா ஆசை காணாம போயிடுங்கிறாரு. ஆசை காணாம போனாதான் மனசு வெறுமையாகும் இல்லையா? மனசு வெறுமையாயிடுச்சுன்னா அடிச்சுக்கிறதுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. முரண்பாடுகள் அப்படின்னா என்ன? இதுதான் ரைட்டு, இல்ல இதுதான் தப்பு, இல்ல இதுதான் சுகம், இதுதான் துக்கம் அப்படின்னு அடிச்சுக்கிறோம்ல, அதுக்கு பேரு தான் முரண்பாடு. ஆட்டோமேட்டிக்கா தி மொமெண்ட் ஐ எம் தி பேஸ், ஐ மீன் சைத்தன்ய உணர்வு நான், அதை புரிஞ்ச அடுத்த செகண்ட் மனதால் அனுபவிக்கிறது எல்லாமே அந்த இருப்பு உணர்வுல இருந்து தோற்று மாத்திரமாக வருதுன்னு ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்கின்ற அந்த இருப்பு உணர்வு அப்படிங்கிறதா சத்திய உணர்வு, பேஸ் உணர்வு, அது மாறாத உணர்வு. அது மன உணர்வாக பிரதிபலிக்கிறது. மன உணர்வாக பிரதிபலிக்கும் போது மாறிக்கிட்டே இருக்கும், ஆனா அது உண்மை கிடையாது. உண்மை உணர்வான இருப்பு உணர்வே பிரதிபலிக்கும் போது மன உணர்வாக பிரதிபலிக்குது, ஆனா அது உண்மையே கிடையாது. அந்த உண்மை இல்லாத தோற்றத்துல முரண்பாடுகள் இருக்கும், ஆசைகள் இருக்கும், அப்ஸ் இருக்கும், டவுன் இருக்கும், எல்லாம் மண்ணாங்கட்டியும் இருக்கும்.
ஆனா அதைத்தான் நான் நினைச்சிட்டு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க அஞ்ஞானத்துல மூழ்கி இருக்க வேண்டியதுதான். ஆனால் உன் செவிகளாய் கேட்டாய், என்ன கேட்டாய், உன் குரு மூலமாய் கேட்டாய், என்ன கேட்டாய் அப்படின்னா ரெஃப்ளெக்டட் உணர்வு உனது உணர்வு அல்ல. அந்த ரெஃப்ளெக்டட் உணர்வுக்கு இருப்பாய் இருக்கின்ற ஒரு பேஸ் உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் நீ. கேட்ட மாத்திரத்துல இதுதான் சத்தியம், அது மாயான்னு புரிஞ்சுக்க போறேன். மாயான்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த செகண்ட் ஆசை வராது, மனம் எம்டி ஆயிடும், முரண்பாடுகள் இருக்காது, ஏன்னா எண்ணங்களே அங்க வராது. அப்படி ஆகிட வேண்டும் அப்படின்னு அவரு பண்ற மாதிரி எனக்கு இந்த ஸ்லோகத்துல ஃபீல் ஆகுது. பட் ஒன்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து செய்யணும், அதை செய்யணும், இதை தவிர்க்கணும், இதை செய்யக்கூடாது, இது போல நடக்கணும், போல நடக்கக்கூடாது, அதெல்லாம் எதுவுமே இந்த சாதகம் பிராக்டிஸே அவசியம் இல்லைங்கிறாருங்க டோட்டலா. அதே மாதிரி நான் ஆசை இல்லாதவன் தெரியுமா அப்படின்னு வெளியில காட்டிக்கூட வேண்டியதில்லை. சரி, ஏன் இந்த நக்கல் அடிக்கிறாருன்னா பற்றற்றவனாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லைன்னு அவர் சொன்னதுலேன்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த எல்லா சாதகர்களும் அந்த சாதனையில ஒரு ஈகோ வச்சிட்டு இருக்கானுங்கல்ல, அந்த சாதனையில ஒரு ஈகோ வச்சிட்டு இருக்கானா அப்படிங்கிறதுனாலேயே அவர் இதை சொல்லியிருப்பாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. அதுக்கு பேர் என்ன? பற்றற்றவனாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கு ஏற்படும்? சாதகனுக்குத்தான். ஆன்மீக பயிற்சி பண்றவன் தான் இந்த மாதிரி நடிக்கிறான். பற்றுதாண்டா சுகம் என்று பேசுபவன் அல்லவோ அந்த சாதகன் இல்லாம மற்ற அஜ்ஞானியா வாழ்றவங்க. அப்ப நடிக்கிறவன் யாரு? சாதகன். அப்படின்னா ஆன்மீகத்துல நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், நான் ஆன்மீகத்துல உசுரா இருக்கேன், டெய்லி டெய்லி நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க அவர்கள் நடிகர்கள். அப்படின்னா ஆக்ட் பண்றான், உண்மை சொல்லல. ஏன்னா உண்மையிலேயே ஞான சாதகத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஞானின்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியது, ஞானியா இருக்க வேண்டியது. இது வந்து ஞானியா ஆகிறதுக்கு நீ ட்ரை பண்ணிட்டு இருக்க, என்னத்த ட்ரை பண்றதுக்கு அங்க இருக்கு? காதுல கேட்ட மாத்திரத்துல நீ அதுவா மாறிட வேண்டியதானடா. நீ என்னடா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? ட்ரை பண்றதுங்கிறது நடிக்கிறதுங்கிறாருங்க அவரு. எனக்கு ரொம்ப அப்படிதான் படுது. பற்றற்றவனா காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமும் அவனுக்கு இல்லைன்னு அவர் சொல்றத பார்த்தா, தோஸ் ஹூ ஆர் ரியலி வாண்டட் டு, அதாவது இந்த ஞானி ஆகணும், ஞானத்தை கிடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி பண்றாங்களோ அவங்க எல்லாமே வெத்து வேட்டுக்கள், போலி நடிகர்கள் அப்படின்னு சொல்றாரு. அது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா ஞானம் செகண்ட்ல தான் வந்துருங்கல்ல. உன் குரு தெரியாத வரைக்கும் நீ மாயையே உண்மை நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் ஓகே விடு, நீ அங்கே வச்சுக்கோ. வந்தாரு குரு சொன்னாரு உன் காதுல, லூசு பையிலே இது எல்லாமே மாயா உணர்வுடா, மனதால் வருகின்ற உணர்வுடா, எண்ணங்களால் தோற்றுவிக்கப்பட்ட உணர்வுடா. இது எல்லாம் இப்படி இருக்கணும்னா அதுக்கு பேசா ஒண்ணு இருக்கணும்லடா, இருப்பா ஒரு உணர்வு இருக்கணும்லடா, அது சத்திய உணர்வுடா, அதுதான்டா நீ. சொன்னார்ல, சொல்லியாச்சா இல்லையா? சொன்ன எடுத்ததுக்கு ஆமா இல்ல, நான் அதுல போய் உட்கார வேண்டியதானே. நீ ஏன் மறுபடியும் மாயை உண்மை நம்புற? இந்த மாயை உண்மை அவர் சொன்னாலும் அவன் நம்பிடணுமோ? அவர் சொன்னா ஒன்னும் நம்ப வேணாம், அவர் இன்னும் ட்ரூத் தானே சொல்றாரு. நீதான் புரியாமல் ஒரு மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா அவர் சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா அது உண்மைன்னு புரிஞ்சிருச்சு இல்ல. பிளைண்டா ஒன்னும் நீ அக்செப்ட் பண்ண வேணாம், அனுபவபூர்வமா நீ ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலே உனக்கு அப்பட்டமா தெரியுது, ஆமா குரு சொல்றது உண்மை, இந்த உலகம் வெறும் உண்மையான உண்மை இல்லாத தோற்றமே, இது மாயையே, நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கின்றது, எல்லாம் அனுபவபூர்வமான உண்மைதான். என்ன அவர் சும்மா சொல்லாருன்னு கேட்க வேணாம். நீ உன் அனுபவத்தோட ஒப்பிட்டு பாரு, ஆமான்னு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம் மாயான நம்பிட்டு போயேன், நம்புற அடுத்த செகண்ட் உன் சொரூபத்துல இருக்கலாம்ல. ஆனா நீ இல்ல. ஏன் இல்ல? நீ பற்றற்றவனாக சாதனை பண்றேன்னு நடிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சோ அவர் என்ன சொல்றாரு, உண்மையை காதால் கேட்ட மாத்திரத்திலேயே யாருடைய மனம் வெறுமையாகவும் நண்பாடுகள் அற்றதாகவும் மாறுகிறதோ அவன் எதுக்குடா சாதனை பண்ணணும்? அதான் கேட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் என்னத்த சாதனை பண்ண போற? சாதனை செய்வதற்கு எதுவும் இல்லை. தவம் மேற்கிறவங்க எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போறாங்கல்ல, தவிர்ப்பதற்கும் எதுவும் இல்லை. நீ ஒரு மண்ணாங்கட்டி சாதனையும் பண்ண வேணாம், எல்லாத்தையும் தவிர்க்கவும் வேணாம். இதெல்லாம் வெறும் நடிப்பு, இந்த நடிப்பெல்லாம் தூக்கி குப்பையில போடு அப்படின்னு சொல்ற மாதிரி என் காது கேக்குது. புரியுதா? நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாதா? உண்மையை உணர்ந்தவன் உண்மையாக இருப்பதற்குத்தான் முயற்சிக்க வேண்டுமே தவிர வெட்டு வேட்டுக்காக பயிற்சிகள் செய்கின்றேன் என்று சொல்வது தேவையற்றதே அப்படிங்கிறதான் நம்ம புரிஞ்சுக்கணும். 49ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். The sage does whatever appears to be done without thinking of good or bad. His actions are those of a child.
ஞானி நல்லது கெட்டது என்று ஆராயாமல் செய்ய வேண்டியதாக எது வருகிறதோ அதை செய்கிறான். அவனது செயல்கள் ஒரு குழந்தையின் செயல்களை போன்றது. Having perfectly understood that the world is Maya, அதாவது இந்த உலகம் வெறும் தோற்ற மாத்திரமே, அதுவும் எனது எண்ணங்களால் உருவான தோற்றம் மாத்திரமே, நானோ இருப்பா இருக்கின்ற உணர்வு, சித்தாக இருக்கின்ற சத்து, சத்தா இருக்கின்ற சித்து. இருப்பு உணர்வுன்னா என்னமோ நினைச்சிடாதீங்க. இருப்புன்னா சத்து, எக்ஸிஸ்டன்ஸ். பெர்மனண்டா எது இருக்கோ அதைத்தான் எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லணும். அப்ப அது சத்தியம்னு சொல்றோம் இல்லையா? உணர்வுன்னா என்னமோ நினைச்சிடாதீங்க, அதுதான் சித்து, கான்சியஸ்னஸ், சத்து சித்து என்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு நான் குட் மார்னிங் மெசேஜ்ல அப்படி அனுப்பிச்சிருக்கேன். சரியா? என்னத்தையும் நானா கண்டுபிடிச்சு அனுப்பிச்சிருக்கேன் நினைச்சிடாதீங்க. நம்ம அடிக்கடி ஏற்கனவே பேசுனதுதான். சத்து வேற, சித்து வேற, ஆனந்தம் வேற கிடையாது. சத்துதான் சித்து, சித்துதான் ஆனந்தம். சச்சித் ஆனந்தங்கிறது 3 வார்த்தையில சொன்னாலும் அந்த 3க்கும் ஒரே மீனிங் தான்டான்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதை கொஞ்சம் எலாபரேட்டா அதுல பேசியிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தன்னை யார் என்று உணர்ந்தவன், தான் சச்சித் ஆனந்தமானவன் என்று உணர்ந்தவன், இந்த உலகம் வெறும் எனது கற்பனைகளால் ஆனது என்று தெளிந்தவன், அவன் விளையாடுவான். அவ்வளவுதான். விளையாடுவான்னா அவன் பாட்டுக்கு அந்த நேரத்துல என்ன விளையாடணும்னு தோணுதோ அதை விளையாடுவான்டா. நல்லது கெட்டதுன்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க மாட்டான். விளையாட்டு என்ன நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கு. மாயைக்குள்ள என்ன நல்லது கெட்டது வேண்டி கிடக்கு. நல்லவன் கெட்டவன் இருப்பான்ல, ஆனா இருப்பான் தான். ஆனா உண்மையாவே இருக்குது. உண்மையான நல்லவனும் கிடையாது, உண்மையான கெட்டவனும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நல்லது கெட்டது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த நேரத்துல என்னென்ன விளையாடணும்னு தோணுதோ அதை விளையாடிட்டு போயிட்டே இருப்பான். எக்ஸாம்பிள் குழந்தைகளின் செயல்களை போன்றது. நோ திங்கிங் அப்படிங்கறத இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. எதுவும் பெருசா ஆராய்ச்சி பண்ணி பிளான் போட்டணும், அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன் அப்படின்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த நேரத்துக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். உங்களுக்கு வீட்டுக்காரத்தனமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா பிரம்ம ஞானத்துல அப்படிதான் சொல்லியிருக்காரு. பிகாஸ் சரணடைந்த பக்தனாகட்டும் சரி, ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் தான். மோஸ்ட் ஆஃப் தி பக்தர்கள் பண்ற ஆக்ஷன் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பைத்தியக்காரத்தனமா தான் தெரியும். ஆனா அவனுங்களதான் ஞானின்னு சொல்லி நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். நீ புத்தியை யூஸ் பண்ணாத, மனசை யூஸ் பண்ணாத, இன்ஃபேக்ட் எதையுமே யூஸ் பண்ணாத, ஆட்டோமேட்டிக்கா நடக்கட்டும். ஒன்ஸ் இஃப் யூ ஈல்டு ஃபார் தி ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன், அப்போ ஆட்டோமேட்டிக்கா நீ ஞானத்தில் இருக்கின்றாய் என்று புரிந்துகள். இதுதான் அவர் சொல்ல வந்தது. ஸோ குழந்தைகளின் செயல்கள் வழியாக காட்டியது வந்து ஆட்டோமேட்டிக் ஆக்ஷனுக்காக அவர் சொல்ல வந்த விஷயம்தான் அது. ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் வரும்போதே இவன் நல்லது கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை. நான் செய்கிறேன்ற பாவமே இல்லைன்னு அதுக்கப்புறம் நான் நல்லது பண்றேனா கெட்டது பண்றேனா அப்படி கேள்விக்கே இடம் இல்லை. ஸோ தேர்ஃபோர் நம்ம திரும்ப திரும்ப சொன்ன ஒரு விஷயம்தான், ஒன்ஸ் நீ மாயான்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ மாயையில உங்க மனசை ஸ்டாப் பண்றதுதான் நீங்க ட்ரை பண்ணுவீங்க அல்லது சரணடைஞ்சிருவீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப மனசு ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஸ்டாண்ட் ஸ்டில் ஆயிடுவேனா அப்படின்னா ஆக மாட்டீங்க. யுவர் பாடி வில் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொன்னோம். எப்படின்னா அது பிராப்த கர்மாவின் படி ஃபங்க்ஷன் ஆகும், சப்கான்சியஸ் பியூரிஃபைடு சப்கான்சியஸ் வழியாக ஃபங்க்ஷன் ஆகும், அல்லது நம்முடைய ஈஸ்வரா கான்சியஸ் வழியாக ஃபங்க்ஷன் ஆகும். பட் எப்படியோ அது ஃபங்க்ஷனிங் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதனால நீ பண்ண மாட்டேன், நீ கவலைப்படாம நீ சந்தோஷமா வாழலாம். இதை ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இந்த ஊபியில சொல்லியிருக்கிறது தான் எனக்கு புரியுது. 50. Depending on nothing, one finds happiness. Depending on nothing, one attains the supreme. Depending on nothing, one passes through tranquility to oneself. It's also another important role. Different வாசிக்கும்போது டிஃபரெண்டா இருக்கா? எங்க எக்ஸ்பிளைன் பண்ண பார்ப்போம். இல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு தெரிய போய் தானே அங்க டிஃபரன்ஸ் தெரியும். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா அப்படி எப்படி உங்களுக்கு தெரியாமலே நல்லா இருக்காது கெட்டா இருக்குன்னு தெரிஞ்சு. சரி, நான் சொல்றேன். எதையும் சார்ந்திருக்காமல் இருப்பதன் மூலம் ஒருவன் மகிழ்ச்சியை காண்கின்றான். எதையும் சார்ந்திருக்காமல் இருப்பதன் மூலம் ஒருவன் பரம்பொருளை அடைகிறான். எதையும் சார்ந்திருக்காமல் இருப்பதன் மூலம் ஒருவன் அமைதியை கடந்து அந்த ஒரே ஆன்மாவை அடைகிறான் அப்படின்னு வந்திருக்கு. ஏன் இதை சொல்லியிருக்காரு அப்படின்னா, the first one ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். ஏன்னா நீங்க எப்போ வந்து
சூழலை டிபெண்ட் ஆகி நீ சந்தோஷப்பட்டுட்டியோ அப்பயே அவுட்டு அப்படிங்கிறது தெரியும். அதனால ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு கஷ்டமே கிடையாது. எப்போ இந்த மனமா சூழலா கிளாஸ்லயே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்ல, அதுல என்ன சொல்லியிருக்கோம்? உன் மகிழ்ச்சியும் உனது துக்கமும் உன் மனதை சார்ந்தது, உன் எண்ணங்களை சார்ந்ததே தவிர சூழலை அங்க டம்மி பீஸ்ன்னு சொல்லியிருக்கோம். யூ ஆர் ஓன்லி டிபெண்ட் ஆன் யுவர் மைண்ட் ஃபார் ஹாப்பினஸ் அண்ட் சாரோன்னு சொல்லியிருக்கோமே தவிர உன் எதிராளிகளை சுற்றியுள்ள சூழல்கள் உன்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப டிபெண்ட் அப்படின்னா என்ன? சார்ந்து. உன்னுடைய மகிழ்ச்சி எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா சூழலை சார்ந்து இல்லைன்னு சொல்ல வர்றாரு. ரொம்ப ஈஸி தானே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது. எதையும் சார்ந்திருக்காமல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுல நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்றது என்னன்னா சூழலை சார்ந்திருக்காமல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சரியா? ஆனா இதுல எக்ஸ்ட்ரா டெப்த் போகணும் அப்படின்னா, ஏன்னா மனமா சூழலா அப்படிங்கிறதே ஹையர் நாலேஜ் மாதிரி இருக்குன்னு சொன்னா கூட மனமே மாயைன்னு நம்ம ப்ரூவ் பண்றது ஹையர் நாலேஜ்ல. அப்படின்னா என்ன? உனது சுகதுக்கத்திற்கு காரணம் மனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சுகதுக்கத்திற்கு காரணம் மனமா? அப்புறம் வேற என்ன? இந்த ஆசை எங்க இருக்கு? மனசுலதானே இருக்கு. அப்ப மனசுன்னு சொல்ல வேண்டியதானடா. சுகதுக்கத்திற்கு காரணம் என்ன? மனசுன்றீங்க. ஆனா அது ஜடம் சொல்லிட்டோம்ல, அதனால இங்க சுகமும் துக்கமும் எங்க இருக்குன்ற மாதிரி மாயை தானே. மாயையே ஒண்ணு இல்லையே, அப்ப சுகம் துக்கம் என்ன சொல்றது? மனதை சார்ந்து ஒருவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் ஞானியா? ஏன்? ஏனென்றால் மனம் எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கும். சுகம் துக்கம் மாறி மாறி கொடுக்கும். சுகமும் துக்கமும் என் கையில் இருக்கின்றது என்றால் என் மனதில் இருக்கின்றது என்பதை ஆழமாக புரிந்தவன் ஞானிதானே? இல்லை. அவன் தன் மனதை எப்போதும் ஆனந்தமாக வைத்துக் கொண்டு விட்டால் அவன் ஞானிதானே? அப்படின்னு சொல்லி அவன் மனசை நம்பிட்டு இருக்கான். அவன் எப்படி ஞானி ஆவான்? எவன் ஒருவன் மனதை மாயை அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டானோ அவன் தான் இருப்பது போன்ற தோற்றமாக. சுகதுக்கத்திற்கு காரணம் என் மனமே என்று முழுமையாக உணர்ந்தவன் ஞானிதானே? இல்ல. தன் மனதை நம்பியே சுகதுக்கம் இருக்கிறது என்று நம்புபவன் ஞானியா? மனசுக்கு சுகதுக்கம் என் மனதை நம்பிதான் நான் வாழ்கிறேன் என்று சொல்பவன் ஞானியா? அவன் டெக்னிக்கலா சொன்னான். அதுக்கு முன்னாடி ஆன்சரே அவன் நல்ல டெக்னிக்கலா. அவன் எப்படி சொன்னான்? மனசுக்குதான் அப்படின்னு தெரிஞ்சவன் ஞானி அப்படிங்கிறான். சுகதுக்கம் எனக்கு இல்ல, மனசுக்குதான் அப்படின்னு தெரிஞ்சவன். அதான் உண்மை. சுகதுக்கம் மனசுக்கு, ஆனா நான் மனசு இல்லைன்றதான் மாறிங்க. உன் சுகதுக்கச்சி சுகத்திற்காக நீ மனதை நம்ப மாட்டாயா? நீ சுகமாக வாழ்வதற்கு உன் மனதை நீ நம்ப வேண்டாமா? சூழலை நம்ப வேண்டாம், எனக்கு புரிஞ்சிருச்சு. சூழலை நம்பி வாழ்வது முட்டாள்தனம் புரிஞ்சிருச்சு. நீ சுகமாக வாழ்வதற்கு உன் மனம் உதவி செய்யும் அல்லவா? உன் மனதை நம்ப வேண்டாமா? நான் வாழ மாட்டேன் சுகமா, மனசுதான் சுகமா இருக்கும். சுகதுக்கம் மனசோட முடிவாயிடுச்சு. நான் எப்படி நான் வேணா போய் ஒட்டி அது கூட மனசோட. சரி, ரொம்ப தெளிவா பதில் சொல்லி தப்பிச்சாங்க. கேட்டவங்க உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு பாத்துக்கோங்க. நான் அதை தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டேன். சுகத்திற்கும் துக்கத்திற்கும் காரணம் மனமே அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கான் பையன். சரியா? அப்போ சுகமாகவே மனம் வாழ நினைத்தால் மனம் தன் எண்ணங்களை சீரமைத்துக் கொண்டு அது சுகமாக வாழ்ந்து கொள்ளலாம். டேய், நீ மனசை நம்பி இருக்கியான்னு கேட்டா நான் இப்ப சொன்னேன், எப்படி மனசுக்கு சுகதுக்கம் மனசுல இருக்குன்னு சொன்னேன். நானு மனசு சுகமா இருக்கணும்னா மனசு தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டு எப்படி சுகமாகவே பெர்மனண்டா வாழணும்னு நினைக்கணும், மனசு வாழ்ந்து கொள்ளலாம். நீ யாரா? நான் மனசுல வேணும்னா ஒட்டிக்கிட்டு அப்படி வாழணும்னா வாழ்ந்துக்கிறேன். அப்படி ஒட்டாம இருக்கணும்னா மனசுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. இந்த ஒரு நுணுக்கம் நமக்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். சரியா? சம்பந்தம் இல்ல, மனசே நான் இல்ல. சேனா இல்ல அப்படிங்கிறத விட மனசு சம்பந்தம் இல்ல அப்படின்னா ஞானிதான் சொல்ல முடியும்.
ஞானிக்கு தானடா பேசிட்டு இருக்கோம், உனக்கு எனக்குமா பேசிட்டு இருக்கோம். நீயும் ஞானின்னு தானே பேசிட்டு இருக்கோம். ஞானியை தவிர உலகத்துல யாரும் இல்லை இல்ல. ஆமா சம்பந்தம் இல்ல அப்படிங்கறதுனாலதானே கௌரி ஒருவேளை கோவப்படுற, ஒருவேளை ஆசையா பேசுற. சம்பந்தம் இருக்குன்னா ஒரே மாதிரி இருப்ப. சம்மந்தி இருக்கிறது மாற்றி மாற்றி மனசு விட்டு நான் எதுக்காக இந்த இவ்வளவு டீட்டெயிலா சொன்னேன் அப்படின்னா, எதையும் சார்ந்திருக்காமல் இருப்பதன் மூலம் ஒருவன் மகிழ்ச்சியை காண்கிறான்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ மனதையும் கூட சார்ந்திராமல் அவன் இருக்கின்றான்றதை உணர்றதுக்காக அந்த கேள்வியை கேட்டேன். மனசுல சுகதுக்கம் இருக்குங்கிறது நாங்க சொன்ன உண்மைதான். ஆனா மனசை கூட ஞானி சார்ந்திருக்க மாட்டான் அவன் மகிழ்ச்சிக்காக என்ற ஒரு விஷயத்தை அவள் உணர்த்த வேண்டும் என்றதுக்காக அந்த எக்ஸ்ட்ரா டெப்த்தை கொடுத்தேன். ஸோ தேர்ஃபோர் இங்கே எதையும் சார்ந்திருக்காமல் இருப்பதன் மூலம் ஒருவன் மகிழ்ச்சியை காண்கின்றான்னா தன் சுரூபமே ஆனந்த சுரூபம்தான். ஆதலால் அவன் எதையும் சார்ந்திருந்து மகிழ்ச்சி அடைய வேண்டியதில்லை. இவன் சுரூப சுகத்தை தன் மனதின் வாயிலாக வெளிப்படுத்துபவனே தவிர இவன் சுகம்தான் மனதிலே பிரதிபலிக்கின்றதே தவிர மனது இவனுக்கு எந்த சுகத்தையும் கொடுக்கவும் முடியாது, கொடுக்க போவதும் இல்லை. வேண்டுமானால் இந்த மனதின் விளையாட்டுக்களை இவன் சொன்ன மாதிரி அதுல ஒட்டி பிரதிபலிச்சுக்கலாம், வேணான்னா ஒட்டாம இருந்துகிட்டு இருக்கலாம். ஸோ இப்படித்தான் அந்த ஆன்ம சுரூபம் இருக்கின்றது. அதனால் யூஆர் 100% இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனிதிங். சொரூபமே அது ஆனந்தமா இருக்கு. அந்த ஆனந்தத்துக்கு நீ எதையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. மாயை கூட டிபெண்ட் பண்ண தேவையில்லை, உன் கற்பனையை கூட டிபெண்ட் பண்ண தேவையில்லை. நீ மாயையே யூஸ் பண்ணலைனாலும், நீ கற்பனையே யூஸ் பண்ணலைனாலும் நீ சானந்தமாக இருப்ப. ஸோ யூஆர் 100% இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈவன் மைண்ட் ஆல்சோ அப்படின்றதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். இப்போ மனதை நம்பி வாழ்றேன்றதை தப்பா புரிஞ்சுக்கூடாது. இனிஷியல் கிளாஸஸ்ல அது கண்டிப்பா அவசியம் தான். பட் ஃபைனலா நீ புரிஞ்சுக்கும் போது உன் சுகதுக்கத்திற்கு காரணம் உன் மனமும் கூட அல்ல. இப்ப நான் கடைசியில் இப்படி சொல்றேன் பாரு, சுகத்துக்கு காரணம் வர மாட்டே போட்டு சுகத்துக்கு உன் சுகத்திற்கு காரணம் உன் மனமும் அல்ல சொல்லலாம்ல. இப்போ புரிஞ்சிருச்சா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை புரியறதுக்காக தான் நான் கேட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் எதையும் சார்ந்திருக்காமல் இருப்பதன் மூலம் ஒருவன் மகிழ்ச்சியை அடைகிறான் அப்படிங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். இப்பதான் அடுத்தது, எதையும் சார்ந்திருக்காமல் இருப்பதன் மூலம் ஒருவன் பரம்பொருளை அடைகிறான். இது எப்படிப்பா? குரு வேணும் இல்லப்பா, கீதை வேணும் இல்ல, கண்ண வேணும் இல்ல, இறைவன் அருள் வேணும் இல்ல, குரு அருள் வேணும் இல்ல, எல்லாம் வேணும் இல்ல. ஒண்ணுமே இல்லாம பரம்பொருளை அடைகிறான்னா என்னப்பா அர்த்தம்? சித்த சுத்தி வரைக்கும் தானே, அதுக்கப்புறம் அதுவும் மாயை தானே. அடைவோம், கண்ணன் கண்ணனுக்கு அடைவோம். அடைவோம் குரு சாதுனா குருவுக்கு அடைச்சிடும், குருவுக்கு சாதனை கிடையாது. கண்ணன் சாதனை கண்ணனுக்கு சாதனை, பரம்பொருள் சாதனை ரெண்டு பேர் தனியாக. You are not dependent on anything for even the spiritual goal அப்படிங்கிறாருன்னா குரு சாதனம் நான் பண்ணி குருவுக்கு சாதனை கிடையாது. இல்லை குரு கூட கொண்டிடுவேன். ஓகேவா? அது அவ்வளோ அது சரணாகதி ஆறதுக்கு குரு வேணும் இல்ல, குருவே இல்லாம போய் சரணாகதி ஆயிடுவியா? சரணாகதி தான் பரம்பொருள் சொல்றாங்க, ஸ்பிரிச்சுவல் அட்டைன்மெண்ட் சொல்றாங்க, அதையும் தாண்டி சொல்றாங்க. சரணாகதி ஒரு ஸ்டெப்பு அப்படி எடுத்துக்கணும். ஸோ கண்ணனுக்கு பக்தி எடுக்கணும்னா ஒரு ஸ்டெப்பு, அடுத்த ஸ்டெப்பு தான் நானும் ஒண்ணுன்றது. ஸோ அந்த ஸ்டெப்பு தான் வருமே தவிர அவனையும் சாதாரண இருந்தாலும் நானும் அவனை ஈக்குவல் தெரியும். அவனை சார்ந்தா அவனுக்கு கீழே மாய ஆயிடுவேன். ஸோ குரு சார்ந்தா குரு கீழே ஆயிடுவேன். பட் என்னதான் ஞானதேவ குருவை ஏற்றி சொல்லுவாரு, அது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் வச்சுக்கலாம். இல்ல இவர் மூலியமா தான் நான் வந்தேன்ற ஃபீல் கூட சொல்லலாம், வரும் அப்படி கூட சொல்லலாம். பட் அதே ஸ்டெப் இல்லைன்ற மாதிரி அடுத்ததான் ஸ்டெப். நீ சொல்றது கல்பித விதமா பார்க்கணும். அது சும்மா நாச்சுக்கும் ஒரு கல்பனையில என்ஜாய்மெண்ட்டுக்காக அவர் உயர்த்தி வச்சுக்கிட்டு இவரை குறைத்து வச்சுக்கிட்டு மாயையில இப்படி வந்ததுன்றதுனால மாயை மாதிரி சொல்றாரு. எல்லாமே மாயைக்காகன்ற போது மாயையில ஒரு ரோலா சொல்லும் போது இவன் மூலியமா தான் மேல இருந்தேன், இவன் மூலியமா நான் சொல்றாரு. பட் அவரோட வெயில பார்க்கும்போது எல்லாமே ஒண்ணுதான போது பெருசா இருக்காது. அது ஆனா அம்பத்தனுக்கு இருந்த போது பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அம்பத்தனுக்கு பாத்தீங்கன்னா அங்க போய் எல்லாரும் சுதா யாராவது கேட்டுட்டு இருக்கீங்களா? சொல்லு பாப்பான். பரம்பொருளை அடைவதற்கு நீ எதையும் சார்ந்திருக்க வேண்டாம்ங்கிறாரு. என்ன புரிஞ்சுக்கிட்ட? குரு வேண்டாமா, இறைவன் வேண்டாமா, கிரந்தங்கள் வேண்டாமா, சாஸ்திர கிருப்பா, குரு கிருப்பா, இறை கிருப்பா ஒண்ணுமே வேண்டாமா?
யாரும் இல்லையா? ரொம்ப சந்தோஷம். சோ நீங்க எல்லாரும் சொன்னதுதான். சோ இது எல்லாம் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா, ஓரளவுக்கு உன் மனதை பண்படுத்துற வரைக்கும் இது எல்லாமே தேவை. இது இல்லைன்னா உன் மனசு கட்டுக்குள்ள அடங்கவே அடங்காது, தடிக்கட்டு தான் போகும். சோ ஆசையை ஆசையால் அடக்குவது, பற்றுக பற்றுற்றான் பற்றினே அப்படின்னு சொல்ற மாதிரி உன் மனதை உன் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு, அப்ப ஆசைகள் அப்படிங்கிறதையே ஒரு வரைமுறைப்படுத்தி உன்னை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர்றதுக்கு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா இந்த உயரிய ஞானம் உள்ள போறதுக்கு. பட் ஒன்ஸ் இந்த ஞானம் என்ட்ரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் இது எல்லாமே அர்த்தமற்ற வார்த்தைகளாக போயிடும். எல்லாமே நான் இறைவனையே மாயான்னு சொல்லிட்டேனா இல்லையா, குருவையே மாயான்னு சொல்லிட்டேனா இல்லையா, அப்புறம் எப்படி மாயை வந்து எனக்கு உண்மையை காட்டும்? இறைவனும் மாயை, குருவும் மாயை, கிரந்தங்களும் மாயை, வேதங்களும் மாயை, அனைத்தும் மாயையாக இருக்கின்ற போது இது வந்து என்னை சத்திய வஸ்துவாக மாற்ற முடியுமான்னா முடியாது. இந்த மாயையாக இருப்பதுவே நான் என்ற அந்த உயரிய நிலையை நான் எதையும் சார்ந்திராமல் நான் நானாகத்தான் அதை உணர வேண்டுமே தவிர வேறொன்றும் என்னை உணர்த்த முடியாது என்ற விஷயத்தை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அதுல எக்ஸ்ட்ரீமா சொல்லியிருக்கிற விஷயம். எதையும் சார்ந்திருக்காமல் இருப்பதன் மூலம் ஒருவன் பரம்பொருளை அடைகிறான். அப்ப நம்ம எல்லாம் பிராக்டிஸை சார்ந்திருக்கேன்னு சொல்லிடுவீங்க. நான் டெய்லி யோகா பண்ணலைன்னா நான் ஞானியாக முடியாது. உன் பிராக்டிஸ் தான் ஞானியாக போகுதாகும். குருவே பண்ண முடியாது, இறைவனே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, நீ பிராக்டிஸ் பண்ணி நீ ஞானி ஆயிடுவியா? யூ ஆர் தேட்ன்றது ஃபீல் பண்ணிட்டு நீயா இருக்கணும். அது நீயே தானே. அது இன்னொன்னு வேற. இந்த டுவாலிட்டியே ஃபர்ஸ்ட் இல்லை, பின்ன எப்படி வந்து இன்னொன்னு வந்து ஆக்க முடியும்? இருக்கிறதே ஒண்ணுன்னு ஆனதுக்கு அப்புறம் இங்க ரெண்டு இருந்தா தானே இது அதே அப்படி ஆக்குச்சு இப்படி ஆக்குச்சுன்னு சொல்றது. இருக்கிறதே நீதான். இன்ஃபேக்ட் பிரம்ம சைதன்யம் நானே, ஈஸ்வர சைதன்யம் நானே, ஜீவ சைதன்யம் நானே, அனைத்தும் நானாக இருக்கின்ற போது இங்கே யார் எவரை என்ன ஆக்க போகிறார்? ஒண்ணுமே இல்லை. சோ தேர்ஃபோர் இப்படி ஏன் சொல்லியிருக்கிறார் என்பது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். எதையும் சார்ந்திருக்காமல் இருப்பதன் மூலமே பரம்பொருளையும் நீங்கள் அடைகிறீர்கள். சரியா? எதையும் சார்ந்திருக்காமல் இருப்பதன் மூலம் ஒருவன் அமைதியை கடந்த அந்த ஒரே ஆன்மாவை அடைகிறான். ஏன் அந்த பிரம்மானந்தத்தை அடைவதற்கும் நீ எதையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற பாயிண்ட் தான் சேமா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒன், மகிழ்ச்சியை காண்பதற்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறதுல எக்ஸ்ட்ரா பிட்டு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது மெட்டீரியல்ஸ் லைக் சூழல்கள் மட்டும் இல்லை, உன் மனமும் கூட தேவையில்லை உன் மகிழ்ச்சிக்கு என்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், குரு, கிரந்தங்கள் அண்ட் இறைவன், இதுவும் கூட மாயையே ஆதலால் இவைகளெல்லாம் இல்லாமல் நாம் ஞானியாக முடியாதுன்றது ஒரு சைடு இருந்தா கூட இவைகளால் நம்மை ஞானியாக்க முடியாது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர் மேஜர் ரெண்டாவது பாயிண்டா சொல்ல வருது. அதே தான் மூணாவது பாயிண்ட்லயும் சொல்லியிருக்கார். ஸோ ஒருவன் அமைதியை கடந்து ஒரே ஆன்மாவை அடைவதற்கு எதையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் வந்து, when one realizes he is neither the actor nor the one who watches the mind storm is stilled. தான் செய்பவனும் அல்ல பார்ப்பவனும் அல்ல என்பதை ஒருவன் உணரும் போது அவனது மன புயல் ஒடுங்கி போகிறது. பிரம்ம பாவத்தில இருந்து அந்த ஒரு வார்த்தையை போட்டிருக்காரு. ஏன் இந்த விஷயத்த வந்து திரும்ப 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 சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, தி மொமெண்ட் நீ செய்பவன் ஃபீல் பண்ணிட்டேனாலே உனக்கு ஆசைகள் அதிகமா இருக்குன்றதை டைரக்டா புரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இன்னைக்கு காலையில நான் தீபாட்ட பேசிட்டு வரும்போது உனக்கு ஆசைகள் இருக்கின்றதா என்று கேட்டேன். கண்டிப்பாக இருக்கும் அண்ணா அப்படின்னா, அப்ப லிஸ்ட் அவுட் பண்ணணும்னு. சாரி அண்ணா எனக்கு தெரியலைங்கிறார். தெரியலைன்னா இல்லைன்னு சொல்லணும்னு. இல்லைன்னா இருக்கு என்பது மட்டும் எனக்கு தெரியும், ஆனால் என்னென்ன இருக்கு என்பது எனக்கு தெரியாது அப்படின்னா. சரியா? உனக்கு உனக்கு ஆசைகள் இருக்கிறதா, எங்க லிஸ்ட் கொடு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லு? ஆசைகள் இருக்கு என்பது தெரிகிறது, ஆனால் என்னென்ன என்று தெரியவில்லை. உனக்கும் அப்படித்தானா?
எனக்கு ஊர் சுத்தணும் சரி, என்னென்ன ஆசைகள் இருக்குன்று உனக்கு தெரியாதல்லவா? நிறைய இருக்கு. ஆனால் ஆசைகள் இருக்கு என்று ஒன்றும் சொல்லுவாய், அப்படித்தானே? சரி, இப்படி மாதிரி ஒரு சிக்கல் இருக்கு, சரியா? எல்லாருக்கிட்டையுமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா நம்ம ஆன்மீக சாதகர்களா இருக்கின்ற நம்ம நண்பர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, இப்ப அவனுக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஆசை இருந்த இல்லைன்னா நான் ஞானியா இருப்பேனே, எனக்கு ஆசை இருக்கத்தானே நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லிஸ்ட கொடு. இப்படி ஒன்றும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையே. ஏன்னா இல்லைன்னா நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம், முந்தி இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும். இன்டென்சிட்டி ஆஃப் ஆசை வந்து குறைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது நம்ம சரி ஆசை இல்லை, எந்த அளவு குறைஞ்சிருக்கு, எப்படி குறைஞ்சிருக்குன்னா இருந்தாலும் ஒண்ணு இல்லைன்னாலும் ஒண்ணுதான், ஆனாலும் எனக்கு வேணும் அப்படிங்கிற அளவு குறைஞ்சிருக்கு. அதனாலதான் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒண்ணும் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ன உடனே, அப்ப ஆசை இல்லைங்கிறியா? இருக்கும், ஆனா எனக்கே தெரியல. இப்ப கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? மொத்த சத்தையும் வேற ஏதாவது கொடுத்துறியா? அது எப்படி முடியும்? ஏன் உனக்குதான் ஆசை இல்லைல்ல, ஆசை இருக்கிறது தானே சொத்து தேவை. அவர் நேற்று என்ன சொன்னார் தெரியுமா? அதுதான் விஷலாம். அதாவது உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே மெட்டீரியல் திருவோடா இல்லையா, இந்த கையா, சரியா? சேமிப்பு கிடங்கு வைரா, சரியா? சோ சேமிப்பு கிடங்கு அவன் வயிற வச்சுக்கோ. வெஷல், அதாவது உன்கிட்ட இருக்கிற ஒரே பொருள் இந்த கை தான். இதை வச்சுக்கிட்டு நீ வாழ்ந்துட்டு போடா. எந்த பீல உட்கார ஈ மாதிரி வாழ்றா, தேன் ஈ மாதிரி வாழாதரா அப்படின்னா, சரியா? தேனை சேமிச்சு வைக்கிற ஈ மாதிரி வாழக்கூடாது, தேனை மாதிரி வாழக்கூடாது. ஏன்னா பீல உட்கார ஈக்கு சேமிக்க தெரியாது. அப்பப்ப அங்கங்க உட்காந்துட்டு போயிடும், எல்லாத்துலயும் உட்காந்துட்டு. ஆனா தேன்ல உட்கார ஈக்கு சேமிக்க தெரியுமா? சரியா? அது இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு எடுத்து எடுத்து வச்சுக்குமா. ஆனா இது அந்த நேரத்துல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போயிடுமா. அதனால நீ தேனி மாதிரி இருக்காத, இந்த ஈ மாதிரி இருன்னு சொல்லியிருக்காரு. சேமிச்சு வச்சேன்னா எவனாவது உன்னை அடிச்சு கொண்டுட்டு எதனா எடுத்துட்டு போயிடுவான்டா. எதுக்குடா நீ இது மாதிரி லூஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்க? சேமிக்கிறது ஒரு கஷ்டம், அதை பாதுகாப்புறது ஒரு பெரிய கஷ்டம். கடைசியில் அதனாலேயே உன்னை கொலை பண்ணிட்டு போயிடுவான். தேவையா தேனி மாதிரி வாழ்ந்த மாதிரி? அப்ப போய் என்ன கிடைக்குதோ அதுல போய் உட்காந்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு அவர் சொன்னார். சரியா? சரி, இதெல்லாம் இப்ப நான் ஏன் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்ப யார்ட்ஸ்டிக் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக. சோ ஆசையே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா மொத்த சத்தையும் யாருக்காவது கொடுத்துரு அப்படின்னப்போ முடியாதுன்னு வந்துருதா? கொடுத்துருவியா நீ? யோசிக்கிறப்ப இல்லைன்னு அர்த்தம். யோசிக்கிறப்ப இல்லைன்னு அர்த்தம். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு யோசிச்சு ஒண்ணு இல்லையா? சரி, ஓகே. சோ இந்த மாதிரி நமக்கு யார்ட்ஸ்டிக் ஒண்ணு தேவைப்படுது. என்ன தேவைப்படுது? இப்போ பணத்து மேல ஆசை இருக்கா இல்லையா? அது கண்டிப்பா இருக்கு. பணத்தாசை இருக்குன்னாலே உனக்கு ஆசை இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணிடலாம். உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு தெரியவே இல்லை. ஏன்னா எந்த ஆசையை நிறைவேற்றணும்னாலும் பணம் வேணும். அப்ப பணத்தை ஆசை இருக்குன்னு சொல்லிட்டா இவனுக்குள்ள ஆசை இருக்கு. எனக்கு பணத்து மேலேயே ஆசை இல்லைன்னு சொல்லிட்டான்னா அவனுக்கு ஆசை இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒத்துக்கலாம். எப்படிப்பா என்ன உறவு? உறவுகள் மேல கூட, உறவுகள் மேல ஆசை வந்துருச்சுனாலே பணக்காரனாகணும்னு ஆசை வந்துடும். ஏன்னா பணக்காரனானா இவெல்லாம் தானா ஒட்டிப்பான் அப்படின்னு ஒரு தோணும். இப்ப அம்மா குழந்தை கற்று வச்சிருக்கிறது பணம் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? நான் என்ன சொல்றேன்னா, பணம் வந்தா எல்லாமே நம்ம கிட்ட சேரும்னு ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? தாய் கூட பணத்தை காட்டினா வந்துருவான்ற நம்பிக்கை இருக்குப்பா இன்னைக்கு. அப்புறம் என்ன? அதனால எந்த ஆசை இருந்தாலும் பின்னாடியே பணத்தாசையும் வரும். பணத்தாசையே இல்லைன்னா எந்த ஆசையும் இல்லைன்னு நம்பலாம் என்பது நான் கொடுத்த யாட்ஸ்டிக். இப்போ அஷ்டாவகரர் திரும்ப திரும்ப அவருக்கு கொடுத்த யாட்ஸ்டிக் அவர் கொடுக்கல. அவருக்கு இருக்கிற ஒரே யாட்ஸ்டிக் கர்மா. எனக்கு செய்யணும்னு நீ ஃபீல் பண்ணிட்டாலே மகனே நீ ஆசையில் இருக்க, அவ்வளவுதான்.
அவர் இதை விட ரொம்ப டீப். நான் சொன்னது கூட மிஸ் ஆனாலும் மிஸ் ஆகலாம், ஆனா இங்க மிஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. கடமைகள் இருக்காம அவனுக்கு? இருக்கும், நிறைய கண்டிப்பா ஆசை இருக்கு. கடமை இருக்காம அவனுக்கு? அப்படிதான் ஆசை இல்லடா அவனுக்கு. நம்மளாதான் கடமை கடமை. எதையாவது செஞ்சு ஆகணும், நான் எதையும் செய்யாம உட்கார முடியுமா? இப்ப பணத்தாசைன்றதுக்காக தானே இப்ப ஓடிட்டு இருக்க. அறிவு கொழுந்து எதுவும் செய்யாம உட்காரணும்னா பணம் அப்படின்னு கேட்ப இல்ல. ஆமா, ஆசையில இருந்தா கடமை வருது. ஆசையில இருந்தாடா கடமை வருது. நீ சோ எதுவுமே செய்யாம என்னால உட்கார முடியும்னா டிவியும் மொபைலும் பார்க்காம, சரிங்களா? எதுவுமே செய்யாம அப்படின்றது அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கும் பணம் வேணும். செய்யணும் அப்படின்னுட்டாலே ஆசைதான். சோ ஆசை இருக்குன்னு அர்த்தம். நான் பணத்தை வச்சு சொன்னேன், இவர் வந்து ஆக்ஷன் வச்சுதான். ஒரு ஸ்லோகத்துல இல்ல, பல இடத்துல சொல்லிட்டாரு. மகனே, நான் செய்யணும்னு நினைச்சிட்டியா? செய்யாம உன்னால இருக்க முடியலையா? செய்யணும்னு நினைக்கிறியா? அப்பா ஆசையில இருக்க அப்படின்னு ஸ்ட்ராங்கா அடிக்கிறாரு. சோ அதனாலதான் இங்க செய்பவன் அல்ல. நீ ஆன்மாவை ரியலைஸ் பண்ணியிருந்தா, நீ பிரம்மஸ்வரூபத்துல இருந்தா, நான் செய்பவனே அல்ல. இன்ஃபேக்ட் நான் எதையும் பார்க்க கூட இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மாயை விட்டு வெளியே போயிட்டாரு. ஏன்னா சாட்சி அப்படிங்கிறவன் அட்லீஸ்ட் மாயை பார்க்கற மாதிரி இருக்கும். இங்க பார்க்கறதே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாரு. செய்பவனும் அல்ல பார்ப்பவனும் அல்ல என்பதை ஒருவன் உணரும் போது அவன் மன புயல் ஒடுங்கி போகிறது. கிட்டத்தட்ட மனசை விட்டு வெளியே போயிட்டான்னு அர்த்தமாயிடுது இல்ல. சோ மனசு வெறிகட்டு ஓடுறதுக்கு காரணமே இந்த செயல் தான். சோ இவனால செயல்படாம இருக்க முடியல. காரணம், மனசு ஒழுங்கி இருந்தாதான் செயல்படாம இருக்கிறது. மனசு தறிகட்டு ஓடிட்டு இருக்கும் போது உடல் மட்டும் எப்படி நிக்க முடியாது. புரியுதா? கர்மத்துக்கு மனசுல எண்ணங்கள் இருக்கிறதுனாலதானே கர்மங்கள் வருது. செய்பவனும் அல்ல பார்ப்பவனும் அல்ல என்பதை ஒருவன் உணர்ந்தால் அவனது மனப்புயல் ஒடுங்கி போகிறது. பார்ப்பவனும் அல்லன்னா இந்த போக்தா மாதிரியான, கர்த்தா இருந்தா போக்தா இருக்கும், அந்த மாதிரி. போக்தா இல்ல, சாட்சி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம். பிரம்மம் அனைத்தையும் சாட்சியாக பார்க்கிறது. ஆக்சுவலா சாட்சி கூட கிடையாது, அது அதிஷ்டானம் அப்படிங்கிறதுதான். அது பேஷா இருக்கு, அது பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பார்க்காம கூட இருக்க முடியும். என்னுடைய சப்கான்சியஸ்ல நான் வந்து பைக் ஓட்டுறேன், அதை நான் பார்த்து ரசிக்கலாம், பார்க்காம கூட இருக்கலாம். பார்ப்பவனும் அல்ல அப்படிங்கிறப்போ நான் மாயை விட்டு வெளியே போயிடும். மாயை அன்டச்சா இருந்து ரசிக்கணும் அப்படின்னா பார்ப்பவனா இருக்கணும். பார்க்க கூட தேவையில்லைன்னா மாயை விட்டு வெளியே போயிடும். உனக்கு உலகமே இருக்காது அப்படின்னு அர்த்தம். உலகத்தை பார்ப்பேன், ஆனால் உலகம் நான் அல்ல என்று புரிந்து கொண்டு மாயையில் இருப்பேன். அதுவும் ஞானம்தான். ஆனா இங்க எக்ஸ்ட்ரீமா தான் இவர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காரு. வேதிக மதத்துல தானே பேசுறாரு. அதனால பார்ப்பவனும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்படின்னா உலகமே இல்லை அப்படின்னு அர்த்தம். வேதிக மதத்துல இருந்து பேசுறதான் நீங்க புரிஞ்சுக்கணும். 52 என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். The actions of the sage, free of pretense and motive, shine like clear light. Not so those of the deluded seeker who affects a peaceful demeanor while remaining firmly attached. கூலித்தனமும் சுயநல நோக்கமும் அற்ற ஞானியின் செயல்கள் தெளிந்த ஒளியை போல் பிரகாசிக்கின்றன. ஆனால் மனதில் தீவிர பற்றை வைத்துக் கொண்டு வெளியில் மட்டும் அமைதியானது போல் நடிக்கும் ஏமாந்த தேடலையுடையவனும் செயல்கள் அப்படி இருப்பதில்லை. Yet another ஸ்லோகா for a சாதகா, attacking the சாதகா. முழுக்க இந்த அத்தியாயம் முழுக்கவே சாதகர்களை அட்டாக் பண்றதுக்குன்னே கொடுத்த மாதிரி எனக்கு தோணுதுப்பா. என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, மனசில் தீவிர பற்றை வைத்துக் கொண்டு வெளியில் மட்டும் அமைதியானது போல் நடிக்கும் ஏமாந்த தேடலை உடையவனின் செயல்கள் ஞானியை போல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? அப்படின்னா என்ன? வெளியில மட்டும் டெய்லி நான் காலையில இருந்து 3 சத்சங்கம் இல்ல 5 சத்சங்கம் கூட நான் கேட்டுட்டே இருப்பேன்.
ஆசைதான் எதிரி. ஆசை மட்டும் பட்டுட்டோம்னா வாழ்க்கையில உருப்படவே முடியாதுன்னு வாய்கிலேயே எல்லாத்தையும் பேசுவேன் இல்லையா. எல்லா சத்சங்கமும் கேட்பேன், நானே சத்சங்கம் பண்ணுவேன். ஆசைப்பட்டேன்னு செட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பேசுவேன். ஆனா மனசுக்குள்ள மட்டும் வேற லெவல் ஆசையோட இருப்பேன். அதாவது இங்க பிரவச்சனம் முன்னாடி மகாராஜ் பேசிட்டு இருக்கும்போது பிரவச்சனம் கேட்டு அவரை ஜோக்கா சொல்லும் போது ஏதாவது ஒரு ஜோக் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு பிரவச்சனக்காரர் வந்தாராம். பற்றுதான் மனிதனை அழிக்கின்றது, எதையும் பற்றி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பயங்கரமா 1 hour ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸ்பீச் கொடுத்தவொடனே கேட்டவெல்லாம் ஆடி போயிட்டான். அதாவது இவர் சொன்ன மாதிரி, நம்ம ஏக்நாத் மகாராஜ் சொன்ன மாதிரி, உன் கைகள் 2ஐயும் பிச்சை பாத்திரமாக வைத்துக்கொள், எதையும் சேமிக்காதே, ஆசை அற்றவனாக வாழ்ந்துவிடு, எதுவுமே தேவையில்லை நீ வாழ்வதற்கு, எதுவுமே இல்லாமல் போகும்போதுதான் ஆனந்தமாக வாழ முடியும் அப்படின்னுட்டு 1 மணி நேரம் பிரவச்சனம் பயங்கரமா எடுத்தார். அப்படியே ஒருத்தன் கேட்டுட்டு இருந்தான்ல, மனுஷன் இப்படி இல்லை இருக்கிறது, என்னமா பேசுறாரு, என்ன பேசினா அப்படித்தான் அவர் இருப்பாருன்னு இவனா நினைச்சுக்கிட்டான். சரியா, சே எப்படி வாழ்றாரு பாரு, அவர் பேசிட்டு இருக்காரு, அவர் வாழ்றாருன்னு இவனா நினைச்சுக்கிட்டான். என்னமா வாழ்றாரு, வாழ்ந்தா எப்படியும் வாழ முடியுமா, கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அவரை பற்றின இமேஜ் வேற லெவல்ல வச்சுக்கிட்டு பிரவச்சனக்காரர் வீட்டுக்கு போயிட்டான். திருப்பி தற்செயலா அவர் ஊர் பக்கமா போறான். அவரு கதறி அழுது ஐயோ அம்மான்னு புலம்பி வந்து உசுரே எடுக்கிற மாதிரி கதறிட்டு இருக்காரு. ஆட்சியவருக்கு ஐயோ இவ்வளவு பெரிய மகானாட்சியவர் இவர் ஏன் அழுதுட்டு இருக்காரு, ஐயா என்ன ஐயா ஆச்சு, ஏன் ஐயா கதறீங்க, நான் என் ஆட்டுக்குட்டியை காணும்டான்னு கதறேன் அப்படின்னா, இல்ல அவர் ஆட்டுக்குட்டிக்கு இப்படி எடுத்துட்டு இருக்கு, பிரவச்சனம் மட்டும் பேசின வேற லெவல்ல பேசிட்டு இருக்கு, அது அங்கடா அது இங்கடா அப்படின்னா அதான் இங்க காட்டியிருக்கு. சரியா, சோ அது வேற இது வேறன்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்கானுங்க. நாங்க சத்சங் போவோம், சத்சங் பேசுவோம், எல்லாம் பண்ணுவோம், அது வேற, லைஃப் வேற அப்படின்னு நினைக்கிறவன் சாதகம். இந்த இதெல்லாம் அட்டாக் யாரு, நமக்கு. சரியா, டெய்லி சத்சங் கேட்டுக்கிட்டே வந்து லூசுத்தனமா வண்டி ஓட்டிட்டு இருப்போம்ல, நமக்கு அட்டாக் பண்றதுதான் இந்த கதை. ஆனா கர்ணன் படம் பார்த்துட்டு சிவாஜி வந்து பெரிய வள்ளல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா என்ன எப்படி ஆயிடும், அந்த மாதிரி. அது சரிதான். சோ இதுல போலித்தனம் நம்ம கிட்ட நிறைய இருக்கு அப்படிங்கிறார். இதுக்கு ரீசன் வந்து போலித்தனமும் சுயநலமும், இந்த ஈகோ தானே. ஸோ இந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் போலித்தனம் விட்டு போகாது. ஸோ உங்ககிட்ட ஈகோவும் இருக்கு, சுயநலமும் இருக்கு. அசலாங்க உங்ககிட்ட ஈகோவும் சுயநலமும் இருக்கு அப்படின்னா, நீ 100 சத்தம் கேட்டாலும் சரி, நீயே 4 பேருக்கு பிரவச்சனம் பண்ணாலும் சரி, எவனாலும் 1 மணி நேரம் உட்காந்து இவன்ட்டு பிரவச்சனம் கேட்டுட்டு இருக்கான். சளைக்காம பிரவச்சனம் பண்றான். நாங்க பிரவச்சனமும் பண்ணுவோம், ஓயாம பிரவச்சனமும் கேட்போம். ஆனா மனசுல சுயநலமும் இன்னொன்னு என்னது போலித்தனமும் இறுக்கி பிடிச்சுப்போம். சுயநலத்தை வச்சிருந்தாலே போலித்தனம் வந்துடும். இந்த 2ஐயும் வச்சுக்கிட்டு நீ என்னத்தை சாதகம் பண்ணி என்னத்தை கிழிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு, ஞானி எப்படி இருப்பான்றப்போ போலித்தனமும் சுயநல நோக்கமும் அற்ற ஞானியின் செயல்கள் தெளிந்த ஒளியை போல் பிரகாசிக்கின்றன. அவங்கிட்ட இந்த பிரச்சனை இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஈகோவும் சுயநலமும் பிளஸ் அந்த போலித்தனமும் இருக்கான்னு பார்த்துக்கோ. சுயநலம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா போலித்தனம்டா இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, வந்து நம்ம குரூப்லயே பெரிய ஃப்ராடுன்னு பேர் எடுத்துவேன். சரியா, ஏன் நினைக்கிறேன், இட்ஸ் வெரி சிம்பிள், ஈகோ தானே. இந்த செல்ஃபிஷ்னஸ் வரும்போது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக என்ன பொய் சொல்லணுமோ நாங்க சொல்லுவோம் இல்லை, அப்போ போலியா மாறிடுறாருல. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இது வந்துடும் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்போ நமக்கு செல்ஃபிஷ்னஸ் ஈகோ வந்துருச்சோ ஆட்டோமேட்டிக்காவே நமக்குள்ள அந்த போலித்தனம் வந்துடும். போலித்தனம் இல்லாம 100 ஓப்பனா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஈகோ இல்லாம இருக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா, திஸ் இஸ் அபவுட் தி 52 mark. 53 இந்த ஸ்லோகமும் படிக்கிறேன். Unbounded, unfettered, untethered from the affections of mind, the wise are free to play and enjoy or retire to mountain caves.
எல்லையற்றவனாகவும் பிணைப்புக்கள் அற்றவனாகவும் மனதின் கற்பனைகளிலிருந்து விடுபட்டவனுமான ஞானி உலகோடு விளையாடி மகிழவும் சுதந்திரமானவன் அல்லது மலை குகைகளுக்கு தனிமையில் செல்லவும் சுதந்திரமானவன். இந்த இடத்துலதான் இப்ப ரெண்டையும் சேர்ந்து கம்பைன் பண்ணி அழகா இணைச்சிருக்காரு. வெதரிக் மெத்தட்ல இருந்தாலும் சரி, நீ அணுவை மெத்தட்ல இருந்தாலும் சரி, நீ விடுதலையுற்றவனே. இட் டசன்ட் மீன் தட் நீ வேதரிக்கல, ஐ மீன் மாயை விட்டு கடந்திருந்தா மட்டும்தான் நீ விடுதலையுற்றவன் அப்படின்னா, எண்ணங்களை டோட்டலா ஸ்டாப் பண்ணா மட்டும்தான் நீ விடுதலையுற்றவன், நீ எண்ணங்களை யூஸ் பண்ணிட்டாலே அப்படின்னா நீ ஞானி இல்லை அப்படின்னு இல்லடா. ஸோ இங்க மறுபடியும் இங்க அணுவையோட அழகா இணைச்சு பேசுறாரு, நல்லா பாருங்க. பட் இப்ப கூட தெளிவா இருக்காரு, நீ எண்ணத்தை யூஸ் பண்ணாத, கடவுள் உனக்காக எண்ணத்தை யூஸ் பண்ணட்டும். இதுல இவர் தெளிவா தான் இருக்காரு, நல்லா கவனி. என்ன சொல்லியிருக்காரு பாரு, மனதின் கற்பனைகளிலிருந்து விடுபட்டவனுமான ஞானின்னு ஒரு பெட்டை போட்டிருக்காரு. அப்போ நான் கற்பனை பண்ணக்கூடாது, பட் கற்பனை இருக்கும் சரியா. மாயையில நான் இருக்கலாம், பட் ஸ்டில் அது பிராப்தாவின் படி அல்லது இறைவனின் இச்சையின்படி என் மனம் இயங்குவதாக இருக்கும். நான் இயக்கக்கூடாது, மனம் இயங்கும், பட் நான் இயக்காமல் இயங்க வேண்டும். இப்போ மனம் இயங்குகிறது அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கா நான் அணுவைமத்தில் தான் இருக்கேன். ஸோ நான் எல்லாரு கூடயும் இருக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். அது இறை இயக்கமாக இருக்க வேண்டும், ஆட்டோமேட்டிக் இயக்கமாக இருக்க வேண்டும், நான் இயக்குவதாக இருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட்ல அவர் தெளிவாக தான் இருக்காரு. நெக்ஸ்ட், தன்னை எல்லையற்றவனாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா தான் ஆன்மான்னு ஃபீல் பண்ணணும் அப்படின்னா அனைத்தும் நான் ஃபீல் பண்ணணும். இங்க இது எல்லாமே என்னுடைய கல்பனான்னு ஃபீல் பண்ணணும். ஸோ அந்த எல்லையற்றவனாகவும் அப்படி ஃபீல் பண்ணிடும் போதே ஆட்டோமேட்டிக்கா உனக்கு அடிக்ஷன்ன்றதுக்கு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ பாண்ட் இருக்காது. ஸோ பிணைப்புகள் அற்றவனாகவும், ஸோ எல்லையற்றவனாகவும் பிணைப்புகள் அற்றவனாகவும் அப்படின்னு சொல்லும் போதே நீ ஆத்மானு ஃபீல் பண்ணிட்ட. ஆன்மானு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணன மாதிரி நீ லீல செய்யலாம். ஆனா இங்க கற்பனைகளில் இருந்து விடுபட்டவனமான ஞானி அப்படின்னு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாரு. சேர்த்துட்டு சொல்றாரு, கண்ணன மாதிரி நீ ஆடினாலும் பரவாயில்ல, குகையில உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. என்ன தெளிவு பத்தி அஷ்டாவதுக்கு. சோ நீ கண்ணன மாதிரி ஆடு, ஆனா கற்பனையிலிருந்து விடுபட்டுட்டு ஆடு. லெட் இட் ஹேப்பன் ஆட்டோமேட்டிக்கலி. அப்படி நீ ஆடு, நீ ஒன்னும் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா தான் இருக்க. சோ தேர்ஃபோர் எல்லையற்றவனாகவும் பிணைப்புகள் அற்றவனாகவும் சொல்லும் போது பிரம்மம் சத்தியம் என்ற அந்த உயரிய அந்த வஸ்துவை பிடித்துக் கொண்டு கற்பனைகளிலிருந்து விடுபட்டவனமான ஞானி அப்படின்னா ஜெகத் மித்யா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ கற்பனையை விட்டுடுங்கிற, விட்டுட்டு உலகோடு விளையாடி மகிழலாம், தப்பில்லை. அல்லது மகை குகைகளுக்குள்ள போய் தனியாகவும் உட்காரு, தப்பில்லை. நீ டோட்டலா உலக விட்டு போனாலும் தப்பில்லை, உலகத்துல புகுந்தாடினாலும் தப்பில்லை. ஆனா எப்போ நீ பிரம்மஸ்வரூபமாக மாறிய பிறகு, அதுலயும் எக்ஸ்ட்ரா விட்டு கற்பனையை வெட்டிட்டு, பிரம்மங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு கற்பனையும் விட்டுட்டு நீ என்ன வேணா புகுந்தாடு, இல்ல நீ எதுவுமே பண்ணாம சும்மா இரு, என்ன வேணா பண்ணிக்கோ. சோ இப்படி இருக்கலாம் என்று சொல்வதற்காக இந்த ஸ்லோகம் கொடுக்கப்பட்டதாக நான் காண்கின்றேன். ஓகேவா? இது வரைக்கும் இருக்கிறதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. அதே காட்டுறேன். இதுல டவுட்ஸ் இருக்கா, இதுல டவுட் இருக்கா, ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. எதையும் இருப்பதன் மூலம் ஒருவன் 50 அமைதியை கடந்து அந்த ஒரே ஆன்மாவை அடைகிறான். அது மட்டும் சொல்லு. என்ன சுதா கூப்பிட்டா பேச மாட்டேங்கிற, எப்ப வந்த? அண்ணா லேட்டா தான் வந்தீங்க. ரொம்ப குசும்பு கூடி போயிடுச்சு. அண்ணா ரெக்கார்ட் ஸ்டாப். ஆமா, இல்லைன்னா ரெக்கார்டு கேட்டு, அதாவதுமா எதையுமே சார்ந்திராமல் நீங்க உன் மகிழ்ச்சிக்கு எதையும் சார்ந்திருக்க கூடாதுன்றது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் ஈஸியா. ஆனா நீ ஞானி ஆறதுக்கும் நீ எதையும் சார்ந்திருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் உன்னை கூப்பிட்டேன். என்னம்மா சாஸ்திர கிருப்பை, குரு கிருப்பை, இறை கிருப்பை எல்லாம் வேணாமா, எதையுமே சார்ந்திருக்க கூடாது, நீ பரம்பொருள் ஆவதற்குன்னு சொல்றாரே அப்படிங்கிறதுக்கு நீ என்ன விளக்கம் கொடுப்பேன்னு கேட்டேன். அப்ப நீ இல்ல போல. சொல்லு அறிவாளியே, இப்ப எதுக்கு கேக்குறேன், இல்லன்னு ஒதுங்குற. ஆனா எல்லாமே மனசு சித்த சுத்தி சத்துவகுணம் வர்ற வரைக்கும் எல்லாமே வேணும்னா
அதுக்கப்புறம் இதுவே தடையாயிரும். அதுக்கப்புறம் எதையும் சாராம இருக்கும்போதுதான் நம்மளால சுரூபத்துல இருக்க முடியும். அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. அதேதாம்மா நானும் சொன்னேன். ஓகே. சரி, வேற யாருக்கு ஆனா ஏதோ டவுட்ஸ் கற்பனைகள் வந்தது இல்ல லாஸ்ட்ல. கற்பனையும் பண்ண ஆமா மாட்டான் ஞானி அப்படின்னு. நம்ம வந்து ஆமா பிராக்பாசி பார்க்கும்போது அவன் வந்து கற்பனை மாயை அப்படின்னு கற்பனை பண்ணலாம் அப்படின்னு ஒரு தடவை நம்ம நீங்க சொல்லியிருக்கீங்க. என்னன்னா ஆமா இப்ப வந்து அதுவும் இல்லாம இங்க கற்பனையே இல்லாம இருப்பான் அப்படின்னு சொல்லி. இல்ல, அஷ்டாவக்ர கீதையில எங்கேயுமே எனக்கு தெரிஞ்ச கற்பனையை வந்து இடம் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. அவர் எண்ணத்தை ஸ்டாப் பண்றதுலயே குறியா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. கம்ப்ளீட் வேதனைக்கு தான் ஓவரா இன்சிஸ்ட் பண்றாரு. அவர் அணுவை இன்சிஸ்ட் பண்ணும்போது கூட நீ கற்பனையை ஸ்டாப் பண்ணிட்டு ஆனா உலகத்துல புகுந்தாடுங்கிறாரு. கற்பனையோட புகுந்தாடுன்னு அவர் சொல்லல. கற்பனையை ஸ்டாப் பண்ணிட்டு நீ வேணா என்ன வேணா உலகத்துல ஆடிக்கோ பாடிக்கோ அப்படிங்கிறாரே தவிர கற்பனையே வேண்டாம் அப்படிங்கறதுலதான் அஷ்டாவக்ரர்ல தெளிவா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. சரி, ஓகே. இன்னைக்கு மெசேஜ் ஹரிஓம் அண்ணா, இன்னைக்கு மெசேஜ் ஒரு தடவை சொல்லுங்க. இன்னைக்கு மெசேஜ் ரொம்ப டெப்த். அத சுதா தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆனா మీరు ரெக்கார்டே ஸ்டாப் செய்யలేదు. அப்படியா? అదే అప్పుడేంటి చెప్తాను రెకార్డ్ స్టాప్.